பிரியன், அப்படி விரைவா மாற்றம் நடக்க போகுதான்றது ஒண்ணு. இல்லன்னா பலரும் ரொம்ப க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா திமுக என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. அதிமுக அணியில என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதனால இது இழுத்துக்கிட்டே போகுதா? எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை நான் செந்தில் சொன்னதுலேருந்தே கண்டினியூ பண்ணுறேன். இது ஏன் விரைவுபடுத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னா, இந்த சீன் ஏன் வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கில் போகுது அப்படின்னா, அது காரணம் திமுக தான் ஆக்சுவலாக. திமுக எடுத்த தேர்தல் வேலைகள். அவர்கள் வந்து இந்த உரிமை தொகையை அதிகப்படுத்துறது, இப்போ வந்து இந்த இது லேப்டாப் கொடுக்கறது, அப்புறம் இளைஞரணி மாநாடு நடத்துறது, பெண்கள் மாநாடு நடத்துறது. ஸோ பல விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. தேர்தலை நோக்கி போகும்போது எஸ்ஐஆருக்காக சீரியஸாக வேலை செய்கிறது போன்ற விஷயங்கள். ஸோ பலவிதமான சலுகைகள் கொடுக்கறது, 3000 ரூபா பொங்கலுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணும்பொழுது, அவங்க தேர்தல் நோக்கி கடன்னு போகும்போது இந்த எதிரணி டார்மெண்ட்டாக இருக்குது. அதிமுக பாஜக அணி 6 மாதமாக டார்மெண்ட்டாக இருந்தது. எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாத இருந்தது. அது எடப்பாடி வந்து ஏதோ 170 தொகுதி போனாரே தவிர அதுக்கு எஃபெக்ட் ஒன்றும் பெருசாக இருந்த மாதிரி தெரியல. விஜய் 4 கூட்டத்துக்கு போனார், அது பெரிய பேச்சாக மாறிடுது. எடப்பாடி 150 தொகுதி போனார், அது இம்பேக்டே ஒன்றும் பெரிய தெரியல. உள்ள லோக்கல் இஷ்யூ, லோக்கல் பேப்பர்ஸ் ஏதாவது வந்திருக்கும் மூலியம் நமக்கு தெரியாது. பாயிண்ட் என்னென்னா, அதனால் இந்த திமுக எடுத்த அந்த வேகமான நடவடிக்கைகள் இருக்குல்ல, அது வந்து அமித்ஷாவை வந்து இது தூண்டி ப்ரொவோக் பண்ணியிருக்கு. அவர் திருச்சியில் வந்து உட்காந்துட்டு, என்னையா அது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி வேகமாக போயிட்டுருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு வேலுமணியை கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காரு. இல்லை 200 கிலோமீட்டரில் உட்காந்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி, ஏன் வந்து பார்க்கக்கூடாதா? கூட்டணிக்கு நான் டெல்லியிலேருந்து வந்து இங்கே ராத்திரி உட்காந்துருக்கேன். ஒரு ஹோம் மினிஸ்டர் ராத்திரி வந்து ஒரு ஸ்டேட்டில் உட்காரது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதனால் வந்து உட்காந்துருக்கேன், வந்து நீங்கள் ஏன் பார்க்கல அப்படின்னு அவர் ரொம்ப கோவப்பட்டிருக்காரு. இந்த சைடும் அவர் பெயர் கூட்டணிக்கு தலைமை வைக்கிறாரு, இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு இவர் சொல்லக்கூடாதான்னு அந்த தரப்பு. அதான் இவர் போய் பார்க்கலன்னு அவருக்கு கோவம். அவர் 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ அந்த இடத்துல கிரியேட் ஆச்சு. அந்த ஈகோ உடைக்கிறதுக்கு தான் வேலுமணி போனார். கடைசியில் இவர் டெல்லி போயிட்டு தொகுதி சம்மந்தமாக பேசினார் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதை சொன்னதுலேன்னு சொல்கிறேன் நான். ஏன் ஆக்டிவேட் ஆகிருக்கு இந்த விஷயங்கள்லாம், திமுகவுடைய நடவடிக்கைகள் எதிர்கட்சிகளை வந்து ஊக்கப்படுத்தியிருக்கு. அவங்க வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த பார்ட்டிஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னும் இடி சிபிஐலாம் நம்ம சேர்த்து தான் பேச வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக அவங்களெல்லாம் இணைச்சி தான் இனி அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா தேர்தலில் இன்னொரு கான்ஸ்டியூண்ட்டாக அவங்களும் இருக்காங்க போல் இருக்கு. ஆக்சுவலாக அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சென்சார் போர்டு இப்போ லேட்டஸ்ட் அடிஷன் ஆகிருக்காது. பாஜக அணியை பலப்படுத்துறதுக்கு இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் சென்சார் போர்டு எல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக கூட்டணிக்கான ஐவர் குழு ஒன்று காங்கிரஸில் போட்டாங்க சார். அது மாதிரி பாஜகவில் போட்டிருக்கக்கூடிய 3 குழு ஐவர் குழு மாதிரி அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, ஆமாம் இது நம்ம என்ன இப்போ சென்சார் போர்டு 4 குழு. ஸோ தேர்தலை நோக்கி போகும்போது இடியும் ஆக்டிவேட் ஆகுது. அவசரமாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணாத விஷயத்துக்கெல்லாம் கேஸை போடு, எஃப்ஐஆர் பதிவு பண்ணு லெட்டர் மேலே லெட்டர் எழுதிட்டுருக்காங்க. இப்போ தினகரன் கேஸுக்கு வருவோம். ஒரு வாரம் முன்னாடி இல்லை 10 நாள் முன்னாடி வரையும் நான் அந்த சைடே போக மாட்டேன், என்டிஏ இருக்கிற ஏரியாவே எடுத்து பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார். அப்புறம் பொதுக்குழுவில் பேசும்போது செந்தில் சார் சொன்ன மாதிரி தான் எதிரி, துரோகி, நண்பன் இதெல்லாம் சொல்லிவிட்டு கூட இன்னொன்று சொல்லிவிட்டார். தமிழ்நாட்டில் கடவுளையும் மதத்தையும் வச்சு அரசியலே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையும் சேர்த்து சொன்னார். அது ஏன் சொன்னார்னு தெரியல. பாஜக அது 2 சைடும் கோல் போட்டார் கரெக்டாக. இந்த சைடு இப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் சொல்லிட்டு அடுத்த வாரமே அமித்ஷாவை போய் ராத்திரி பார்க்குறார். இன்னும் இப்போது அங்கே அவங்க ஆளுங்களை கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஆள் ரொம்ப தெளிவாக இருக்கார் சார், எடப்பாடிக்கு எந்த விதத்துலையும் அரசியல் ரீதியாக ஒரு பலம் வரவே கூடாது, வந்தால் நாங்கள் காலி, எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்கள் காலி, எங்கள் பார்ட்டி அவுட்டு. அவர் சும்மா விடுவாரா தினகரன் பார்ட்டியை? சுத்தமாக டிஸ்ட்ரிக்ட் பை டிஸ்ட்ரிக்ட் போய் எல்லாரையும் தூக்கிட்டு வரல, ஆளை தூக்கிட்டு வரல. நாங்கள் என்ன பண்ணுறது, எப்படி அரசியல் நடத்துறது? எங்களுக்கு எடப்பாடியை தூக்கிட்டு ஏடிஎம்கே கைப்பற்றதான் நோக்கம் எங்களுக்கு. நாங்கள் போய் எடப்பாடியை சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டு நாங்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அமித்ஷா சொல்கிறாராம். ஏங்க பல குடும்பத்தில் வந்து மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, மருமகளுக்கும் மாமியாருக்கும் நடுவில் இருக்காரு, மருமகளும் மாமியாரும் பேசுறதில்ல, மாப்பிள்ளை தான் 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. நாங்கள் மாப்பிள்ளை மாதிரி பாஜக, நாங்கள் பேலன்ஸ் பண்ணுறோம். மருமக வந்து டிடிவியாக இருக்கட்டும், இல்லை மாமியார் வந்து எடப்பாடியாகவே இருக்கட்டும், மாப்பிள்ளை நாங்கள் வந்து எப்படி மாப்பிள்ளை அம்மாவையும் பேலன்ஸ் பண்ணுவார், பொண்டாட்டியும் பேலன்ஸ் பண்ணுறாருல்ல, அந்த மாதிரி நாங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறோம், நீங்கள் வாங்க எங்கள் கூட்டணிக்கு. என்னடா இது ரொம்ப பெரிய வம்பா போச்சுன்னு டிடிவி என்ன பண்ணுறார், இப்போ அடுத்த அஸ்திரத்தை போட்டார். அப்படி நான் வரதா இருந்தால் எனக்கு 20 சீட் கொடுக்கணும். அது கொடுக்க மாட்டாங்க, கொடுக்காதது தான் நல்லதுன்னு நினைக்கிறார். அதை ஒரு காரணமாக வச்சு டிவிக்கேவோட முக்கால்வாசி பேசிட்டார். டிவிக்கேவோட ஆல்மோஸ்ட் பேசிட்டார், கிட்டத்தட்ட பேசியாச்சு. பேசி ஒரு 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 இது கன்க்ளூஷனுக்கு வர நிலைமையில அவர் வலைய போட்டார். எப்படி ஏடிஎம்கே முதல்ல டிவிக்கேவோட முதல்ல பேசுகிறாங்கல்ல முதல்ல அதை புரிஞ்சுட்டு எப்படி அமித்ஷா வலைய போட்டு முதல்ல
இழுத்தாரோ எடப்பாடியை, அந்த மாதிரி இப்போ டிடிவி வந்து டிவிக்கோட பேசிட்டார் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட். இப்ப டிவிக்கே வந்து பலப்பற்ற கூடாதுன்னு பாஜக நினைக்குதா, அமித்ஷா நினைக்கிறாரா? இல்லை டிவிக்கே பலப்படுத்துறது வந்து பாஜகவுக்கு ஓகே சார். அது பலப்பட திமுகவோட ஓட்டை வந்து பிரிக்கும், திமுகவை தோக்கடிக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, பாஜக ஒரு சிம்பிள் விஷயம் வச்சுருக்காங்க லாஜிக் இந்த எலெக்ஷனில். அதிமுக தோற்றதெல்லாம் பரவாயில்ல, டிவிகேவால் தான் திமுக ஓட்டு எடுக்க முடியும்னு நினச்சா அது பெட்டர் நினைக்கிறாங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு கடைசி ஒரு 20 நாள் இவ்வளவு நெருக்கடியெல்லாம் கொடுத்து ஒரு அணி அமையறதெல்லாம் மக்கள் அப்படிலாம் ஏத்துக்கிறாங்களா? பாலிடிக்ஸ் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ் சார். எதை வேணாலும் சாத்தியப்படுத்துறது தானே. அதையும் சாத்தியப்படுத்துறது தான் பாலிடிக்ஸ். இட் ஹாஸ் அ ஸ்டேஞ்ச் பிட் ஃபெலோஸ்ன்னு சொல்கிற மாதிரிங்க. அது மாதிரி அது எப்படி வேணால் போய் முடியாது ஆக்சுவலாக. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கெல்லாமே சாத்தியக்கூறுகள் இருக்கான்னா பாஜக ட்ரை பண்ணுறாங்க. எதுக்காக இவ்வளவு இளைஞர்கள் ஜனநாயகம்? யாரோடு யாருன்ற தலைப்பு வந்து பெரும்பாலும் வந்து அமித்ஷா கையில தான் இருக்கு. ஆமா, யார் அமித்ஷா கையை தான். யாரோட சேர்த்து வைக்க போறாங்க? இல்லை, இங்கே இருக்கிற அந்த 4 கேரக்டர் இருக்குல்ல, ஓபிஎஸ்சி, டிடிவி, தேமுதிக, ராமதாஸ், அன்புமணி, இவங்க எல்லாமே வந்து ஒரு வகையில் ஏதோ ஒரு இல்லை அதிமுகவில் பல குழுக்கள் எல்லாமே ஒரு வகையில் அமித்ஷாவுடைய கண்ட்ரோலில் இருக்காங்க சார். ஒரு வகையில் அமித்ஷா அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் இந்த பிரச்சனை. ஆனால் ஓபிஎஸை பொறுத்த மட்டும் அவர் தெளிவாக இருக்கார். இப்போது அந்த பிடியிலேருந்து வெளியில் வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, திமுகவுக்கு போகிறது பெட்டர். சார் சொன்ன மாதிரி தான் ரவீந்திரன் சார், அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னாராம், அண்ணா பேரில் இருக்கிற கட்சியை எடப்பாடி பாழ் பண்ணிட்டாரு, அதனால் அண்ணா ஆரம்பித்த கட்சியில் போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நியாயம் கிடைச்சி, ஒரு நியாயம் அதில் கிடச்சிருக்கு அவருக்கு. ஸோ அப்படி போகிறார் அவர். ஆக்சுவலாக அப்படி ஒரு முடிவு எடுத்து அவங்க ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, அப்படி தான் சார் எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு, நாங்கள் அப்படி தான் போகிறதா இருக்கோம் ஓகே அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ டிடிவியை பொறுத்த மட்டும் அவர் ஒரு 20 இடங்கள் கேட்டு அதில் வந்து பிஜேபி ஏதாவது அது இதுன்னு பண்ணால் தாவேக்காவுக்கு போகிற மாதிரி அவருக்கு ஐடியா இருக்குது. அல்டிமேட்டாக பாஜகவோட எண்ணம் என்னவாக இருக்குன்னா, தாவேக்கா தனியாக நின்று திமுகவோட ஓட்டை பிரிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஒரு சமயம் சில பேர் என்ன சொல்கிறாங்க, பியூஷ் கோயல் என்ன சொல்கிறார், தனியாகவே இருக்கட்டும்னு சொல்கிறார். சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்கள சேர்த்தா தான் மெகா கூட்டணி வரும் அப்படின்றாங்க. ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, தாவேக்கா, அதிமுக, பாஜக 3 பேர் சேர்ந்தா அது வந்து டிஎம்கேக்கு விக்டரியை வந்து இன்னும் சுலபமாக்கும். ஆக்சுவலாக நீங்கள் அதை முன்பே என்கிட்ட தொடக்கத்தில் இன்னும் சுலபமாக்கும் வெற்றி. நம்ம அதை அடுத்த சுற்றுல விரிவாக பேசலாம். களம் எப்படி இருக்கு? ஸோ இந்த சூழலில் ராமதாஸை பற்றி மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். ராமதாஸ் விஷயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து திமுக வந்து நிறைய யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா கடந்த 3 தேர்தலாக ஒன்றுபட்ட பாமகவையே வந்து திமுக ஏற்றுக்கல. அவங்க இல்லாதையே தான் வெற்றி பெற்று வந்தாங்க. அதனால் இந்த எலெக்ஷன்ஸில் வந்து ஒரு பாதியாக வந்தால் கூட, அது ராமதாஸ் வந்தால் கூட அவங்கள ஏற்றுனாங்கன்னா அதில் இருக்கிற அட்வான்டேஜோட டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதை அதனால் வந்து திமுக வந்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசிப்பாங்க ஆக்சுவலாக.